ஆதரவற்ற குழந்தைகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், பார்வையற்ற, காது கேட்காத, பேச முடியாத குழந்தைகள், ஆதரவற்ற முதியவர்கள் போன்றவர்களுக்கு உதவும் உள்ளங்கள் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பு சென்னையில் ஆனந்த தீபாவளியை கொண்டாடியது. 1000ற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள், பெரியவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்காக ஆனந்த தீபாவளியை கடந்த 11 ஆண்டுகளாக இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் கொண்டாடி வருகிறது. அத்தனை குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அவர்கள் சார்ந்த இல்லங்களுக்கு நேரடியாக சென்று ஆடை அளவுகள் எடுத்து சரியான ஆடைகளை தயாரித்து கொடுக்கின்றனர். ஆனந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற இல்லங்களைச் சேர்ந்த உடல் ஊனமுற்ற, கண் பார்வையற்ற, மனநலம் குன்றிய மற்றும் இதர குழந்தைகளும் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் புத்தாடை அணிவித்து, அறுசுவை விருந்து அளித்து, இசை நடன நிகழ்ச்சிகள் மூலம் அனைவரையும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்தனர். எனக்கு புது ட்ரெஸ்ஸு, புது துணிலாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு தான் தீபாவளி. இன்னைக்கு தீபாவளி. நான் புது துணி, புது டப்பாஸ் எல்லாம். எனக்கு உதவும் உள்ளங்கள், புது துணி, பட்டாசு, ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனந்த தீபாவளியானது 98வது வருஷத்தில் 300 குழந்தைகளுக்கு வேண்டி ஆரம்பித்து இன்றைக்கி 12வது வருஷமாக 1200 குழந்தைகளுக்கு தீபாவளி கொண்டாடுறோம். இது பணம் இருக்கிற குழந்தைகள் தான் தீபாவளி கொண்டாடணும், பணம் இல்லாதவங்க கொண்டாட முடியாது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் தீபாவளி கொண்டாடுற ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய டீம் ஆஃப் பீப்புள் இதில் இன்வால்வ்டு. பண உதவி, பொருள் உதவி, உங்களுடைய உடல் உதவி, இது மாதிரி பண்ணி இந்த ஒரு பெரிய டீம் ஒர்க். இதோட சக்ஸஸ் டீம் ஒர்க். ஊர் உலகமே தீபாவளி கொண்டாடும் போது தாங்கள் மட்டும் அனாதரவாக விடப்பட்டதாக நினைத்திருந்த ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகள், உடல் ஊனமுற்ற குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள் என அனைவருக்கும் ஆண்டு முழுவதும் நினைத்து மகிழ தித்திக்கும் தீபாவளியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது.